ஹாய் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஹோம் கார்டனில் நாங்கள் வளர்க்குற பீக்கங்காய் செடியை தாங்க பார்க்க போகிறோம். இல்லை எவ்வளோ பீக்கங்காய் இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். இது ஃபுல்லாக இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஹார்வெஸ்டிங் தான் பீக்கங்காய். இது வந்து எங்கள் வீட்டுக்கு சைடில் வந்து திராட்சை செடிக்காக போட்டோங்க. இங்கே பாருங்களேன், எவ்வளோ பீக்கங்காய் இருக்குது பாருங்கள். நல்லா வளர்த்தி பீக்கங்காய்ங்க. ஒரு பீக்கங்காயே 20 ரூபாய்க்கு விற்கிறாங்கங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே தாங்க இருக்கும். இந்த ஒரு பீக்கங்காயே 1/2 கிலோ பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வளர்த்தி பீக்கங்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இதெல்லாம் விட்டுட்டோம். அடுத்து இது கொஞ்சம் முத்தி இருந்துச்சு. இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிரேப் செடிக்காக போட்டதுங்க. ஆனால் கிரேப் செடி வந்து வந்துச்சு, நிறையா காய் காய்ச்சிச்சு. கருப்பு கலருங்க, ரொம்ப புளிப்பு, திங்கவே முடியலங்க. ஸோ திங்காதது எதுக்கு அப்படின்ட்டு வெட்டி விட்டுட்டு சரி நம்ம பீக்கங்காய் போடலாமே அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி போட்டது தான். போன ஹார்வெஸ்டிங்கில் போட்டோம். இது பாருங்களேன், எவ்வளோ வளைஞ்சி போயிருக்கு பாருங்கள். இதில் வந்து ஒரு 2-3 காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சத்து இல்லாத மாதிரி இருக்குங்க. போன டைம் போட்ட பீக்கங்காயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சு காய் எல்லாத்தையுமே மங்கி வந்து எல்லாத்தையும் தின்னுட்டு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் காய்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழிச்சு திருப்பி பிஞ்சு விட்டு இப்போ சூப்பர் நல்லா பெரிய பெரிய காயாக நல்லா சூப்பராக காய்ச்சிருக்குதுங்க. இது பாருங்களேன் எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு. கொஞ்சம் அந்த மஞ்சளாக அந்த நோய் வரும்ல, அது மாதிரி வந்துருக்கு. அந்த பீக்கங்காய் அப்புறம் ஃபுல்லாக நோய் தாக்கிச்சு என்னமோ தெரில. சுத்தமாக ஒன்றுமே வரலங்க. ஒரு மாதிரி சத்து இல்லாத மாதிரி இருக்குது. செடி ஆனால் நல்லா இருக்குங்க. செடியெலாம் பார்க்க நல்லா இருக்குது. அடியில் மட்டும்தான் ஒரு 2-3 இலை மஞ்சளாக இருக்குது. அது எதுவும் நோயா என்னான்னு தெரில. இது வந்து 2வது செடிங்க. 2 இடத்துல போட்டிருக்கோம் எங்கள் ஹோம் கார்டனில். இது வந்து எங்கள் ஃபிஷ் பாண்டுக்கிட்ட பக்கத்தில் போட்டிருக்கோம். இங்கே பாருங்களேன், இதுவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருக்குது இந்த காய். ஆனால் வந்து இன்னொரு காய் இது வந்து குட்டை காயாட்டுக்குங்க, அதனால நீட்டமாக இருந்துச்சு. இது பாருங்களேன், கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்குதுங்க. இந்த இலையெல்லாம் இதுக்கெலாம் மருந்து நாங்கள் எப்பயுமே ரொம்ப ஆர்கானிக்காக தான் இருப்போம். எந்த மருந்துமே அடிக்க மாட்டோம். காய்கறிக்கு எதுக்குமே மருந்து அடிக்க மாட்டோம். இன்றைக்கி வந்து எங்கள் தோட்டத்தை இவ்வளோ ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கோங்க பீக்கங்காய். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி நிறையா வீடியோ உங்களுக்கு போடுறேன். பாய்.